23ஆம் புலிகேசியின் ஆட்சி துவங்கி விட்டது. 5 வருடத்திலே அழிவு நிச்சயம். போ. எங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் வந்திருக்கு எங்களுக்கு அரசியலை பத்தி. கர்நாடகா மேகதூதுலான்றாங்க, அதெல்லாம் என்னன்னே தெரியாது. மர்க்கா சொல்லு. கர்நாடகா மேகதூதுலான்றாங்க, அதெல்லாம் என்னன்னே தெரியாது. மர்க்கா சொல்லு. கர்நாடகா மேகதூதுலான்ற நீங்களா யாருடா? How do I tell you? சட்ட வல்லுநர்களுடன் வாங்க சட்ட வல்லுநர் பிள்ளைகவே இல்ல நில்லுனலு வகுப்பில் சினிமா பாடுனலு கவர்ச்சி பாட்டுக்கு ஆடுனலு. ஆனா இருக்கிற ஏழை மாணவர்கள் படிச்சு முன்னேறி இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில போயிடக்கூடாது. அது காரணம் ஒண்ணும் கிடையாது. இவன் இந்தி படிச்சு தரமான கல்வியை அவனுக்கு கொடுத்துட்டா, இந்திய படிச்சு 4 மொழியை அவன் கத்துக்கிட்டு வெளியில போயிட்டான்னா என்ன போல இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு இவங்களுக்கு கோட்டை பிரியாணி வாங்கிட்டு கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் ஆள் இருக்காது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்தி திருப்புன்னு சொல்லி பல மாணவரோட வாழ்க்கையை அழிச்சா கொடும் பாவிங்க வேணுங்க. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்களே, அப்படி என்ன சேனல் அது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தாதான் தெரியுது செய்தி மலர் அப்படின்னு சொல்லிட்டு. யாரோட சேனல் அது செய்தி மலர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆவேகாவை சேர்ந்த பெலிக்ஸ் ஜெரால்ட் அண்ணனோட சேனல் தான் அந்த செய்தி மலர். நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டடா. ஆவேகா என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்திய சாஃப்ட் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் எங்கேயுமே ஹிந்தியில பேசி நான் கேட்டது கிடையாது. இந்தியாவோட பிரசிடென்டா இருந்த ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஹிந்தியில பேசி நான் கேட்டது கிடையாது. ஆஸ்கர் அவார்டே வாங்கிட்டு வந்த AR ரஹ்மான் அவர்கள் ஹிந்தி பேசி நான் கேட்டது கிடையாது. கேட்டுக்க ஐயா, இந்தியால அதிக டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது, அதிக இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது, அதிகமான பட்டதாரிகளை ப்ரொடியூஸ் பண்றது, அதிகமான PhD ஸ்காலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது, ஒரு அரசு பள்ளிகள்ல இருந்து அதிகமான IAS ஆபீசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது, அரசு பள்ளிகள்ல இருந்து மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அதிக மாணவர்களை அனுப்புனது எல்லாமே திமுக தான். DMK வந்து ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஹிந்திய கத்துக்க விடாம பண்ணி அவங்களை இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில போய் எங்க முன்னேறிட்டாங்கன்னா நாளைக்கு நமக்கு கொடி பிடிக்க ஆள் இருக்காது, கூச்சலிட ஆள் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க மாணவர்களோட வாழ்க்கையே சிதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. நக்கல்யா அவனுக்கு எல்லாமே தமிழ்நாடுதான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற ஒரு பட்டத்தோட இருக்கும் பொழுது அவன் நான் முதல்வன் திட்டம் மூலியமா படிச்சுட்டு ஜெர்மனி, பிரான்ஸ், UK, ஜப்பான் போயிட்டு இருக்கான். நீங்க என்னன்னா இந்தியா கத்துக்கிட்டு நார்த் இந்தியால போய் வேலை செய்யன்னு சொல்றீங்க. எங்களை பானிபூரி தான் விற்க வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டீங்க போல. மக்களே உஷாரா இருங்க, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சாஃப்ட் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சட்டவிரோதமாக குட்கா பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்ட தவேக உறுப்பினர் உட்பட 2 கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 140 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? போலீசாரின் சோதனைக்கு நிற்காமல் சென்ற கார் சாலையோர மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. காருக்குள் இருந்து 100 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநர் தினேஷ் என்பவரையும் குட்காவை மொத்தமாக வாங்கி விற்பனை செய்த தாவேகா உறுப்பினர் பெரியசாமி என்பவரையும் கைது செய்தனர். யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்சு 40 நாள் ஆகுது. விஜயனுடைய ஆட்சி எப்படி இருக்கு? எவ்வளவு டைம் கொடுப்பீங்க? எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நல்லது செய்வார் அவரு? இப்பவே செஞ்சுட்டு தானே இருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? அந்த கேர்ள்ஸ் படா, அது பேர் என்ன, சிங்கப்பெண் சிறப்பு படை. சிவகங்கையில ஒரு பெண் காவலருக்கு 3 பேர் கொண்ட கும்பல் பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளதாகவும் இந்த பெண் காவலரிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. 2 பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டைய பிடிச்சு அமைக்க, ஒரே வெட்ல தலை வர முண்டை வரவன நான் உருட்டி விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா, நாளைல இருந்து பூச்சி முத்திர மாத்திக்கலாம். சர்ச்சையில் சிக்கினார் மனித வளத்துறை அமைச்சர் சரத்குமார் அவர்கள். போதைப் பொருள் யூஸ் பண்ணி சர்ச்சையில மாட்டிருக்காரு. தேவையா? மனசுல வாட்டர் வெற்றுவன் நினைப்பு. ஆக்ஷன் எடுக்கிறான், கை கால் எடுத்துருவேன். ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மாமா மச்சான். ஃபர்ஸ்ட் மூளை இருக்கிறவங்க இதை யோசிங்க. IPL டோர்னமெண்ட் போற ஒரு அமைச்சர் போட்டோ எடுக்காமயே இருந்திருப்பாரா? அது கூட அவங்க வெளியிடல. இது வரைக்கும் ஏன் ஃபேமிலி போட்டோ வெளியிடல? கண்டிக்கின்றோம்
அட ப்ளே பாய் மௌனே. ஒரு மொபைல்ல வச்சு ஒரு குழந்தைக்கு எப்படி டேப்லெட்டை நசுக்க முடியும்? அந்த மொபைல்ல எவ்வளவு இன்ஃபெக்ஷன் இருக்கும்? அப்படி குடுக்குற அந்த டேப்லெட் எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்? போதையில்லா தமிழ்நாடை உருவாக்குவோம் அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து மைக்கு பிடிச்சு பல நாட்கள் வந்து பேசினாங்க. ஆனா அவங்க கீழே இருக்கக்கூடிய இன்றைக்கு அமைச்சர்களா இருக்கக்கூடியவர்கள் முன்மாதிரியான இடத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து இவ்வளவு பெரிய தவறு செய்தும் அந்த தவறின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் காலையில இருந்து போராட்டம் நடத்தி வர்றோம். ஆனா இதுவரைக்கும் நடத்து கொண்டிருக்கிற அரசின் சார்பாக எந்த ஒரு தகவலோ எந்த ஒரு முடிவும் வந்து தெரிவிக்கப்படவில்லை. இவருதான் மானஸ்தன். வணக்கம். அவருக்கு வந்து நல்ல ஆதாரத்தோடு சிக்கி இருக்கிறார். ஒருவர் சிக்கி இருக்கிறார், அடுத்து ஒவ்வொருவராக வர வேண்டும். இங்க என்ன அப்படின்னா விளையாட்டு வீணையாகும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளையாட்டுத்தனமா பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து வினையாயிடுச்சு. அதுதான் உண்மை. தலைவர் அவர்கள் கவர்மெண்ட்ல நிர்வாகிகள் யார் தவறு பண்ணாலும் அவர்களை பதவியிலிருந்தும் நீக்கப்படுவார்கள். அவர்கள் மேல கட்டாயம் வந்து அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது கட்டாயம் எடுக்கப்படும். ஒரே ஒரு வரியில தலைவர் சட்டமன்றத்தில் சொன்ன நான் சொல்லி, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விடமாட்டார் மாண்புமிகு முதலமைச்சர். வெயிட் அண்ட் வாட்ச். என்னன்னு பாத்தீங்களா, நம்ம ராஜ்மோகன் அண்ணன் இல்லையா, அவரோட பேஜ் தான். இங்க பாருங்க, அண்ணனோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் என்னமா வாழ்ந்திருக்கான் ரசிச்சு. ஆனா உன் டேஸ்டே வேற லெவல் டேஸ்ட்னே. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அது ஏன்னா இவ்வளவு அன்ஃபாலோ உடனே அன்ஃபாலோ பண்ணிட்டே இருக்க. இங்க பாரு என்ன வேகமா அண்ணன் ஓடுறாரு பாரு, அன்ஃபாலோ பண்ணி அடா மாட்டிட்டாப்பாங்க. ஆனா என்ன இவ்வளவு வேகமா அன்ஃபாலோ பண்ணிருக்க, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. This is a new beginning. Starts now. இங்க பிளான் போட்டு அரிசி, மளிகை பொருள், ஜவுளி, எண்ணெய், ஆயில் எவ்வளவு என்னென்ன கிடைக்குதோ கோடி கணக்கில் அடிக்கிறாங்க சார். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிச்சான். இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. இதுக்கு பின்னாடி தாவேக்காவோட மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் இருக்காரு அருண். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வீட்டுக்கு கொடுங்க சார், தயவுசெய்து கெஞ்சி கேட்க. விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்தால் நிச்சயமாக அதிமுக என்கின்ற ஊழல் சக்தி ஒழியும், திமுக என்கின்ற ஊழல் சக்தி ஒழியும் நிறைய இளைஞர்கள் எதிர்பார்த்தாங்க. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மேடை போட்டு ஒவ்வொரு வண்டியில அவர் ரோட் ஷோல என்ன சொன்னாரு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருப்போம், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவர் வந்து 42 நாள் ஆச்சுல்ல, எத்தனை குழந்தைங்க எத்தனை பெண்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு இடத்துல வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டாங்க, எங்கேயோ உட்கார்ந்து இன்னைக்கு டிவில பேசலாம், எங்கேயோ உட்கார்ந்து ட்விட்டர்ல போடலாம். ஆனா ஒரே ஒரு முதல்வர் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அதற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லூஸ்ல விடு. பைத்தியக்கார பசங்களா ஒழுங்கா அரசியல் பண்ண வாங்கடா. அவியல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க சட்டமன்றத்துல உட்காந்துக்கிட்டு. எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளுமைகள் உட்கார்ந்த இடம் அது. கலைஞர் கருணாநிதி உட்கார்ந்த இடம், எம்ஜிஆர் உட்கார்ந்த இடம், காமராஜர் உட்கார்ந்த இடம், அம்மையார் ஜெயலலிதா உட்கார்ந்த இடம், எடப்பாடியார் உட்கார்ந்த இடம். இவ்வளவு பேர் உட்கார்ந்த இடத்துல போய் ஒரு பைத்தியக்காரன் உட்காந்து கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு அப்படியே பொம்மை மாதிரியே வடிவேல் மாதிரியே இருக்கு, 23ஆம் புலிகேசி மாதிரியே இருக்கு பாக்க. குருவை தூக்கு பண்ண முடியும், வேற கிராப்புக்கு போயிடுறான். குருவை தூக்கு பண்ண முடியும், வேற கிராப்புக்கு போயிடுறான். அவன் சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு நெஞ்செல்லாம் படக்கு நடிச்சுக்குது. என்னன்னு கேளுப்பா. குருவை தொகுப்பு அறிவிச்சிருக்காங்க சார். குருவையே பண்ணாத விவசாயிகளுக்கு என்ன சார் பண்ண போகுது? ஏன்னா குருவை ஆழ்குழாய்க்கு வச்சா பண்ண முடியும், மேட்டூர்ல தண்ணிங்கிறது வாய்ப்பு இல்ல. அடுத்த ஒரு போகங்கிறதுங்க ஆண்டம் மழை கொடுத்தாதான் உண்டுங்கிற சூழ்நிலை நிலவுது. குருவையே பண்ணாம இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கும். குருவை தொகுப்பு பண்ண முடியும், வேற கிராப்புக்கு போயிடுறான். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. தண்ணி என்ன சார் எந்த கிராப்பா இருந்தாலும் உடனே என்ன பண்றாங்க, சரி நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம், இந்த நெல் இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ரீஜன்ல மட்டுமே திருவாரூர் 24,000 ஆழ்துளை கிணறுகள் இருக்கு. அந்த கிணறு மூலமா சாகுபடி பண்றாங்க. சில விவசாயிகள் மற்ற கார்புக்கு போறாங்க, சில விவசாயிகள் மற்ற வேலையிலும் பாக்குறாங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஒண்ணுத்துக்கு லாய்க்கு கிடையாது. என் தலைவனை பார்த்து காணுங்கிறான், என் ஒக்கால ஓடு. இங்கிலீஷ கேட்டியா? வீட்டு வரி தண்ணி வரி கட்டல சார், அப்பயாவது டைம் கேக்குறோம். அதுக்கு
நாளைக்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.